அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம். வருகின்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:35 குருபகான் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். இந்த குருபகான் மேச ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகிவிட்டது. சித்திரை மாதம் முதல் இன்று வரை குருபகானது துளாராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்தான் துளாராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் ஒரு 6 மாதமாக ராகுவுடன் குரு கூட்டணி சேர்ந்து விட்டார். பிறகு வக்கரகதியில் குரு உறக்க நிலைக்கு சென்ற மாதிரி குருவால் யோகம் கொடுக்காத நிலை துளாராசி என்பதற்கு ஏற்பட்டு விட்டது. கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குருபகான் வரும்போது மட்டும்தான் பெரும்பணம் சம்பாதிக்க முடியும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்து கொள்ள முடியும். நல்ல வீடு கட்ட முடியும். வண்டி வாகனங்கள் வாங்க முடியும். புத்திர பேறு ஏற்படும். திருமண சுபகாரியங்கள் நடத்த முடியும். 7ஆம் வீட்டிலே குருபகான் அமர்ந்து எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 4 மாத காலம் துலாம் ராசி என்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவிற்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். நீங்கள் நல்லா கலகலகலன்னு ஒரு தடவை சந்தோஷமாக சிரிங்க. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முதல் உங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். தொட்டதெல்லாம் எடுத்ததெல்லாம் வெற்றி மேல் வெற்றி பெறப்போகிறீர்கள். நேர் 7ஆம் வீட்டிலே குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது குருபலம் துளாராசி என்பதற்கு வருகிறது. குரு பார்க்க கோடி நன்மையை அனுபவிக்கப் போகிறீர்கள். குருபகானுடைய 5வது பார்வை 11ஆம் வீட்டிற்கு விழுகிறது. உபஜயஸ்தானம். துளாராசி என்பதற்கு லாபங்கள் பன்மடங்கு. அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். தந்தை வழி நட்பு உண்டு. தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தை சொத்துக்கள் வழி பிரச்சனைகள் அகலும். 11ஆம் வீட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது பணம் உங்கள் கையில் புரளும். நேர் 7ஆம் வீட்டிலிருந்து ஜென்ம ராசியை குருபகான் பாரி செய்யும் பொழுது துளாராசி என்பர்கள் கடந்த 3 ஆண்டு காலம் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லலாம். 2ஆம் வீட்டிலே குடும்ப கேது, ஜென்ம கேது. அதே மாதிரி 8ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் வீட்டில் ராகு. கடந்த 3 ஆண்டு காலம் சனி, ராகு, கேது, இந்த 3 கிரகங்களுடைய பாதிப்புகள், மன அழுத்தம், வேதனை, டென்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது துளாராசி அன்பர்கள் சிரித்து 3 வருடம் ஆகிவிட்டது. உடல் ஆரோக்கியம். துளாராசி என்றாலே சுறுசுறுப்பானவர்கள். ஒரு கேள்வி கேட்பதற்கு முன் பதில் சொல்லக்கூடியவர்கள். அந்தளவு திறமையானவர்கள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள். யார் மீதும் யார் சொத்து மீதும் ஆசைப்படாதவர்கள் துளாராசி அன்பர்கள். உங்களையே இந்தளவு படாத பாடுபடுத்திருச்சு. சனிபகவான் நீதிக்காரகன். சனிபகவான் அவருடைய வேலையை கரெக்டாக செய்கிறார். உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செய்கிறார். குருபகானுடைய வேலையை குருபகான் தற்போது கரெக்டாக செய்ய போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை. மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக துளாராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய 4 மாத காலம் செயல்படுவீர்கள். ஒரு மனிதன் ஒரு நாள் 24 மணி நேரம் சந்தோஷமாக இருப்பவர்கள் யாரும் கிடையாது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி 24 மணி நேரம் சந்தோஷமாக இருப்பவர்கள் யாரும் கிடையாது. ஒரு 4 மாத காலம் குருபகான் துளாராசிக்காரர்களை சந்தோஷப்படுத்த போகிறார். மகிழ்ச்சியில் நீங்கள் திளைக்கப் போகிறீர்கள். குருபகானுடைய 9ஆம் பார்வை 3ஆம் வீட்டிற்கு விழுகிறது. தைரியம், வீரம் மேம்படும். முயற்சி, புகழ், கீர்த்தி அடையும். 3ஆம் இடம் என்பது கணக்கு வழக்கு. இதுவரை கடன் வாங்கி மற்றவரிடம் வட்டி மேல் வட்டி கொடுத்துருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர். வட்டி கணக்கோ, குடும்ப கணக்கோ, நண்பர்களிடமோ, உறவினர்களிடமோ
தொழிலாளர்களிடமோ எல்லாமே கணக்கு வழக்கு பார்த்து எல்லாருமே உங்களை விட்டு ஒதுங்கி விட்டார்கள். ஜனவரி மாதம் முதல் தோள் கொடுக்க உறவினர்கள் வருவார்கள். உங்களை வேணான்னு வெறுத்து ஒதுங்கி போன நண்பர்கள் உங்களை தேடி நாடி வருவார்கள். உங்கள் உதவியை நண்பர்கள் தேடுவார்கள். அந்த அளவுக்கு குருபலம் இருக்க போகிறது. 3ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய முயற்சி சிறிய அளவாக இருந்தாலும் பெரிய அளவு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. கடந்த 3 ஆண்டு காலமாக அண்ணனும் உதவவில்லை, தம்பியும் உதவவில்லை, அக்காவும் உதவவில்லை, தங்கச்சியும் உதவவில்லை. இப்படி குடும்ப நபர்களுக்குள்ளாகவே ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுவிட்டது. துளாராசி அன்பர்கள் கவலைப்படாதீர்கள், கண்ணீர் சிந்தி கொண்டிருக்காதீர்கள், கஷ்டம் மட்டுமே இருக்குதுன்னு வேதனைப்படாதீர்கள். கேது பகவான் 12ஆம் இடம் சென்று விட்டார். 12ஆம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது ஞானம், உள் உணர்வுகள் மூலம் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும். 12ஆம் இடம் என்பது மோட்சம். 12ஆம் இடம் என்பது வெளியூர், வெளியிடம், வெளிநாடு. 12ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய விரயச் செலவு. அந்த 12ஆம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது சுகபோக வாழ்க்கை தான். அயன சயன போகஸ்தானம். ஒரு சிலருக்கு திருமணம் செய்து கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள், காதலர்கள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் எல்லாமே இனிமேட்டி ஒன்று சேரலாம். விரயச் செலவு, தண்டச் செலவு, தூங்காமல் எதையோ ஒன்று யோசித்து கொண்டே இருந்தீர்கள். அந்த நிலை மாறும். 7ஆம் வீட்டில் குருபகவான் அமர்ந்து 7ஆம் இடத்தை வலுவாக்கப் போகிறார். நண்பர்கள், உறவினர்கள், கணவன் மனைவி, தொழில் பார்ட்னர்கள் வழியில் துளாராசி அன்பர்கள் ஒத்தாசை கிடைக்கப் போகிறது. பிரிந்தவர்கள் ஒன்று சேரப்போகிறீர்கள். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாத காலம் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்யணும். எல்லாமே தேடி வரும், வீட்லேயே இருந்தால் வரன் தேடி வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் முயற்சி செய்யணும். குருபலம் இருக்கும்போது சிறிய அளவு முயற்சி செய்தாலும் பெரிய அளவு வெற்றி கிடைக்கும். குருபலம் இருக்கும்போது தான் திருமணம் நடக்கும். மே மாதத்துக்கு பிறகு குருபகவான் 8ஆம் வீட்டிற்கு வந்தால் உங்களுக்கு குருபலம் இல்லை, அஷ்டம குருவாக போய்விடுவார். குரு பார்வையில் கோடி நன்மை ஏற்படுத்தி கொள்ளலாம். 2ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் வீட்டை பார்ப்பார், விரயத்தை பார்ப்பார். குருபகவான் அஷ்டமத்திலிருந்து இந்த 3 வீடுகளை பாரி செய்யும் பொழுது நாம் சேமித்த பணங்கள் செலவுகள் ஆகும். நல்லா வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி நடக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்ய முடியாது. குருபகவான் கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும். சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் நன்றாக இருந்தால் உங்களுக்கு கங்கண பொருத்தம் உண்டு. நேர் 7ஆம் வீட்டில் குருபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது குருபலன் உண்டு. திருமணத்திற்கு வேகமாக நீங்கள் செயல்படலாம். உடனே வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும், பணம் பெரும்பணம் சம்பாதிக்கலாம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாடு வேலையும் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார். கடல் கடந்து ஊரை விட்டு, வீட்டை விட்டு, உறவுகளை விட்டு கடல் கடந்து செல்லக்கூடிய நிலை துளாராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே மாதிரி 6ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதிர்ஷ்டங்கள் பல. பகை இல்லை, நோய் இல்லை, கடன் இல்லை, வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸ் இல்லை. இதெல்லாம் தீர்த்து ராகு பகவான் 6ஆம் வீட்டை விரிவுபடுத்துகிறார். ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம், பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனே கூட உங்களுக்கு உயர் பதவியில் கூடுதல் சம்பளத்துடன் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். 6ஆம் வீட்டில் ராகு அமர்வது அதிர்ஷ்டங்கள் மேல் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரும், லாட்ரி யோகம் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் துளாராசி என்பவர்களுக்கு கடந்த காலம் எப்படியோ, கடந்த காலம் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படியோ கோச்சாரம் மிக பலமாக இருக்கிறது. கோல்சாரம் பலமாக இருந்தாலே குழப்பங்கள் அகன்றுவிடும். எவ்வளவு குறை இருந்தாலும் நிவர்த்தி செய்து விடலாம். துளாராசி அன்பர்கள் மீண்டும் பழையபடி
புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக மீண்டு எழுந்து உங்களை உலகத்திற்கு நீங்கள் யார் என்று நிரூபிக்கப் போகிறீர்கள். 5ஆம் வீட்டிலே சனி அமர்ந்து குலதெய்வ அருள் கொடுக்கிறார், மன நிம்மதியை கொடுக்கிறார், அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதனுக்கு 5ஆம் வீட்டின் திசையோ புத்தியோ நடக்கும்போது தான் அதிர்ஷ்டங்கள் வரும். ஊர் உலகம் போற்றும். மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்றால் 5ஆம் வீட்டின் கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ நடக்க வேண்டும். கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலமே பெறும்போது உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். உங்களை நாடி உங்களிடம் உதவிகள் கேட்பார்கள். நீங்கள் தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக உயரும். அடுத்த 2.5 ஆண்டுகாலம் 5ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பூர்வீகத்தை விட தாத்தா சம்பாதித்த பெயரை விட நீங்கள் ஒருபடி மேலே, தாத்தா அப்படி இருந்தார், இவர் அதுக்கு மேலே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் அளவிற்கு துளாராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் நல்வழி காட்டுகிறது. துளாராசி என்பவர்கள் கவலைப்படாதீங்க. வேதனையெல்லாம் காணாமல் ஓடிவிடும். கடன் இருந்தால் கடனை எல்லாம் ஒரே நாளில் கூட கட்டி விடலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்கிறார். 6ஆம் வீட்டின் அதிபதியை நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து பாரி செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல. இதுவரை தூங்கிட்டு இருந்துச்சு, இனிமேல் எழுந்து சுறுசுறுப்பாக குரு பகவான் வேலை செய்ய போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை. துளாராசி அன்பர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.